இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நமக்குன்னு இருந்த ஒத்த வீட்டையும் இப்ப வித்துட்டோம். இப்ப என்னங்க பண்றது? ஒன்னும் புரியலங்க. ஹவுசிங் போர்டு வீடுக்கு அவ்வளவுதான் வரும். சார், எனக்கு வேற வழி இல்ல சார். கல்யாணம் வர நெருங்கிட்டு இருக்கு. ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுங்க சார், ப்ளீஸ் சார். வேணா ஒரு வழி இருக்குமா? என்ன சார்? சொல்லுங்க சார். அந்த வீட்டோட பவர் ஆஃப் அட்டர்னி எங்க பேருக்கு கொடுத்தீங்கன்னா அதை வச்சு நாங்க ஏதாவது பண்ணுவோம். அப்படின்னா சார், அந்த வீட்டோட மொத்த அதிகாரத்தையும் எங்க பேருக்கு மாத்தணும். நாங்க நினைச்சா அந்த வீட்டை விற்கவோ லீஸுக்கு விடவோ என்ன வேணா பண்ணலாம். அப்படி நீ எழுதி கொடுத்தனா அந்த வீட்டை நாங்க எதுக்காவது ரொட்டேஷன் யூஸ் பண்ணிப்போம். இதை விட்டா வேற வழி இல்லம்மா. இவங்க கேக்குற மாதிரி இந்த வீட்டை வித்தாதான் நமக்கு தேவையான பணம் கிடைக்கும் போல இருக்கு. நல்லா யோசி. இந்துக்கு இது தெரிஞ்சா கண்டிப்பா ஒத்துக்க மாட்டா. என்ன பண்ணலாம்? சரி, இவருக்கு அந்த பவரை கொடுத்துடலாம். நீ வழிக்கு வந்துதான் ஆகணும். சார், நான் கேட்ட மாதிரி நீங்க 20 லட்ச ரூபா கொடுப்பீங்கன்னா எனக்கு ஓகே சார். நான் உங்களுக்கு பவர் கொடுத்துட்றேன் சார். சரிம்மா, பத்திரம்லாம் ரெடி பண்ணிட்டியா? பண்ணிட்டேன் சார். அவங்க பத்திரத்தை வாங்கி பார்த்தியா? பார்த்துட்டேன் சார். எல்லாம் சரியா இருக்குல்ல? அதெல்லாம் கரெக்டாக இருக்கு சார். ஒரிஜினல் பத்திரம் தான் கொண்டு வந்திருக்காங்க. பத்திரத்தில் கையெழுத்து வாங்கிட்டேன். இந்தாங்கம்மா, மார்க் பண்ண இடத்துல கையெழுத்து போடுங்க. பென் சார். இந்த ஒருவேளை அம்மா நம்மளை பத்தி நினைக்கிறாங்களோ? என்ன சார் ஒண்ணுமே எழுதாம இருக்கு? இதுல எப்படி சார் கையெழுத்து போடுறது? கேள்வி கேட்குறா. இல்லைம்மா, ஏதாவது மிஸ் ஆயிடுச்சுன்னா சேஃப்டிக்கு போகிற கையெழுத்து தான் போடுமா. ஏம்மா, உனக்கு அப்படி சந்தேகம் இருந்துச்சுன்னா வேற எங்கேயாவது போய் வாங்கிக்கமா. எங்களை விட யாரும் ஜாஸ்தியா பணம் தர மாட்டாங்க. போனா போது நீ கேட்குற பணத்தை தரலான்னு பார்த்தா இவ்வளவு சந்தேகப்படுற. ஐயோ சார், சார் சார், அதெல்லாம் எதுவும் இல்ல சார். சந்தேகம்லாம் எதுவும் இல்ல சார். ஜஸ்ட் என்னன்னு கேட்ட அவ்வளவுதான். இப்ப கையெழுத்து போட்டு கொடுக்குறேன் சார். போட்ரி, இனிமே தான் இருக்கு எங்க ஆட்டம். அதில் 10 லட்ச ரூபா இருக்கு. இந்த பத்திரத்தில் சார் சொன்ன மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட கையெழுத்து வாங்கி கொடு. மிச்ச பணத்தை வாங்கிக்கலாம். சார், நான் அதை எடுத்துக்கவா சார்? எடுத்துக்கோமா. பா, இதுக்கு தானே இவ்ளோ ஆட்டம் போட்டோம். கிடைச்சிருச்சு. எப்படியோ பணம் கிடைச்சிருச்சு. நேரா போய் அத்தை கிட்ட கொடுத்துடலாமா? ஏய், உன்கிட்ட தான் நான் பேசிட்டு இருக்கேன். நீ எதுவுமே சொல்லாம இருந்தா என்ன அர்த்தம்? இனிமே நான் என்ன சொல்லி என்ன ஆக போகுது? இவனுங்க வேற பாதி காசு தான் கொடுத்துருக்கானுங்க. இதுல இவனுங்க பவர் வேற கேட்டிருக்காங்க. இவளுக்கு தெரியாம நான் இதை எப்படி பண்றது? இன்னும் புரியலையே. முகூர்த்தம் முடியறதுக்குள்ள மிச்சம் 10 லட்சம் ரூபாயை என் கையில குடுக்கறேன். கொடுத்துறேன் அத்தை, கொடுத்துறேன். என்னன்னே தெரியலடி, நீ என்ன சொன்னாலும் எனக்கு உன் மேல நம்பிக்கையே வரமாட்டேங்குது. என்ன, நீ சொந்த வீட்டு ஆளுங்களே ஏமாத்திருக்க, படிச்ச காலேஜ் ஏமாத்திருக்க, என் பையனையும் ஏமாத்திருக்க. ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க, இந்த தேவகியை மட்டும் ஏமாத்தணும்னு நினைக்காத. இல்ல அத்தை, என்ன நம்புங்க அத்தை. நான் கண்டிப்பா மிச்ச பணத்தை கொடுத்துறேன். சரி, உன் வார்த்தைய நான் நம்புறேன். 10 லட்சம் இப்ப கொடுத்துட்ட. இன்னும் 10 லட்சத்தை முகூர்த்தத்துக்கு முன்னாடி கொடுத்துடணும். சரியா? ஓகே அத்தை. 10 மணிக்கு முகூர்த்தம். 9:50க்கு மிச்ச பணம் வரலன்னு வெயி. அங்க இருக்கிற மைக் எடுத்து மொத்த பேர்கிட்டையும் நீ ஃப்ராடுன்னு சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் உனக்கு கல்யாணமும் நடக்காது, உன் குடும்பமே காரி துப்போம். இதுதான் என்னோட கண்டிஷன்.
பரவாயில்லையா? ம், நீ மத்தவங்கள மாதிரி என்ன சாதாரணமா நினைச்சிராத. நான் சொன்னா அதை கண்டிப்பா செய்வேன். நீ வளைச்சு போட்டிருக்கிறது என்னோட பையன். எங்க மொத்த சொத்தும் அவனுக்கு தான். இதெல்லாம் தெரிஞ்சுதானே நீ என்னென்னமோ பண்ணி ஒண்ணுமே தெரியாத என் பையனை ஏமாத்தி இழுத்து போட்டிருக்க. இப்படி பணக்கார வீட்டு பையனா பார்த்து கரெக்ட் பண்ணி நைஸா கைய ஆட்டிக்கிட்டு இங்க வந்து சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சல்ல, அதுக்கான பனிஷ்மெண்ட் தான் இது. இரு, முதல்ல இந்த வீட்டுக்குள்ள வந்துக்கிறேன். வந்ததுக்கு அப்புறம் உன்னை மொத்தமா இந்த வீட்ல இருந்து எப்படி விரட்டுறேன்னு மட்டும் பாரு. கல்யாணம் மட்டும் முடியும். இதுக்கப்புறம் யாரையும் நம்பி எந்த பிரயோஜனமும் இல்ல. இந்த போன வேற ரொம்ப சின்ன பொண்ணு, என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. நாம தான் ஏதாவது ஒண்ணு பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்தணும். என்ன பண்ணலாம்? எப்படி இந்த கல்யாணத்தை நிறுத்துறது? பேசாம இன்டர்நெட் கிட்டே கேட்போம். மணமகளை மறைத்து வைக்கவும். எத பொண்ணை மறைச்சு வைக்கணுமா? இவ்வளவு நான் எங்க போய் மறைச்சு வைக்கிறது? சாப்பாட்டில் மயக்க மருந்தை கலக்கவும். ஐயோ, என்னது இது? கல்யாணத்தை நீ பாட்ட வழியை கேட்டா கொலை பண்றதுக்கு ஐடியா கொடுக்குது. இந்த ஐடியா நல்லா இருக்கு. கொஞ்சம் ஓல்டு தான், ஆனா போல்டான ஐடியா. நமக்கு ரிஸ்க் கம்மி. பேசாம கருணாக்கு வேற ஒரு காதலி இருக்கானே, நாமளே ஒரு லவ் லெட்டர் எழுதிருவோம். அன்புள்ள காதலா, அன்பு காதலி எழுதுவது. அன்பு காதலனே கர்ணா, ஒரு நிமிடத்திற்கு பலமுறை இமைக்கும் என் கண்கள் உன்னை பார்த்தவுடன் இமைக்க மறந்து விடுகிறது. பொதுவாக காதலுக்கு மொழி இல்லை என்பார்கள். ஆனால் உன்னை பார்க்கும் பொழுது எனக்கு காதலை சொல்ல வழி இல்லை. ஏய், என்னடி இது? என்னது? என்ன நடிக்கிறியா? என்ன பார்த்ததும் ஏதோ மறைச்சியே, என்னது அது? ஒண்ணு இல்லைங்க. என் சட்டப்பையில இருந்து காசு எடுத்து அதை மறைச்சு வைக்கிறியா? ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. நான் இது சும்மா புடவைய சரி பண்ண. நீ மறைச்சதை நான் பார்த்துட்டேன்டி. ஒழுங்கா நீயா வெளியில எடு. இல்லைங்க, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ஏய், எடு. எனக்கு நீ வலிக்குது. எடுக்கிறியா இல்ல நான் எடுக்கவா? எடுறி. இல்ல, இருங்க, நான் எடுத்து கொடுக்குறேன். என்னடி காசு ஏதாவது வச்சிருப்பேன்னு நினைச்சா ஏதோ லெட்டர் மாதிரி இருக்கு. அன்புடன் காதலனுக்கு அன்பு காதலி எழுதுவது. அன்பு காதலனை கர்ணா.